திருக்கோவில் தொழிலாளர் யூனியனின் மகளிர் தின விழா அமைச்சர் கே சேகர் பாபு, மேயர் பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்தனர். தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியன் சென்னை கோட்டம் சார்பில் இன்று சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடும் வகையில் சூளையில் உள்ள சென்னை மாநகராட்சி சமுதாய நலக்கூடத்தில் சாதனை பெண்கள் தின விழா சென்னை கோட்ட மகளிர் அணி செயலாளர் பி விஜயலட்சுமி தலைமையில் தமிழகத்தின் முதல் பெண் ஓதுவார் சுகஞ்சனா, தாரணி, பார்கவி ஆகியோரின் இறை வணக்கத்துடன் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கே சேகர் பாபு மற்றும் சென்னை மேயர் பிரியா ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்து சிறப்புரை நிகழ்த்தினர். மனநிறைவாக வந்திருக்கின்ற அனைத்து மகளிர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மகளிர் தின வாழ்த்துக்களை இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்றுத் தந்த அந்த காந்தியடிகள் கூறுகின்ற பொழுது உண்மையான சுதந்திரம் நாட்டிற்கு எப்படி கிடைத்தது என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால், தனியொரு பெண் இரவு 12 மணிக்கு தான் அடைய வேண்டிய இலக்கை அடைவதற்கு கூட்டிய நகைகளோடு எப்பொழுது சுதந்திரமாக நடந்து சென்று அவருடைய இல்லத்தை அடைகிறார்களோ அப்பொழுதுதான் முழு சுதந்திரம் இந்த நாட்டுக்கு கிடைத்தது என்று அவர் ஒரு கூட்டிலே குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி இன்றைக்கு பெண்கள் சுதந்திரமாக இருக்கின்ற ஒரு ஆட்சி இருக்கின்றார். திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் நம்முடைய தமிழக முதல்வர் இந்த ஆட்சியில் தான் பெண்களுடைய முழு சுதந்திரம் பாதுகாக்கப்படுகிறது. ஆணுக்கு நிகர் என்றார் பாரதி. ஆனால் இன்றைக்கு பெண்ணுக்கு நிகராக ஆண்கள் என்ற ஒரு நிலையை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உருவாக்க அவர் தரத்தை வலுப்படுத்த மென்மேலும் தொடர்ந்து தமிழகத்துடைய நிர்வாகத்தையும் ஆட்சியையும் ஆட்சி சக்கரத்தையும் அவர் கையாலே சொல்வதற்கு உழைக்கும் கரங்களான அனுமதிக்கின்ற கரங்களுக்கு சொந்தக்காரர்களான அன்பு காட்டுகின்ற அன்னைகளாக திகழ்கின்ற மகளிர்கள் என்னாலும் எங்கள் முதல்வருக்கு உழைக்கின்ற கரங்களுக்கு சொந்தக்காரரான எங்கள் முதல்வருடைய அரவணைக்கும் அன்பு கரங்களை வலுப்படுத்துங்கள் வலுப்படுத்துங்கள் வலுப்படுத்துங்கள். இதையே உலக மகளிர் தின விழா செய்தியாக ஏற்றுக்கொள்வோம், சமதமேற்போம். நன்றி, வணக்கம். மேலும் சாதனை பெண்களை பாராட்டி இந்து சமய அறநிலையத்துறையின் சென்னை மண்டலம் 2 ஆணையர் ரேணுகா தேவி, பச்சையப்பன் கல்லூரி பேராசிரியர் ரேவதி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பேராசிரியர் ஸ்ரீலதா, தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில தலைவர் வாசுகி, தமிழ்நாடு வேளாண் துறை அமைச்சர் பணியாளர் சங்க பொறுப்பாளர் சுமதி, மாநில மகளிர் அணி செயலாளர் செந்தமிழ் செல்வி ஆகியோர் கலந்து கொண்டு சாதனை பெண்களுக்கு விருதுகளை வழங்கி பெண்கள் தினம் குறித்து சிறப்புரை நிகழ்த்தினார்கள். மங்கள இசையுடன் விழா துவங்கி பள்ளி மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி மற்றும் பக்தி பாடல்கள் இவ்விழாவில் சிறப்புற நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பூங்காநகர் துறைமுகம் கிளை பொருளாளர் ரதி அனைவரையும் வரவேற்றார். சென்னை கோட்ட அமைப்பாளர் சிவகாமி, மகளிர் அணி துணை செயலாளர் மகேஸ்வரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் ரமேஷ்குமார், உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் KR பாலசுந்தரம், முத்துசாமி, கோட்ட தலைவர் தனசேகர், கோட்ட செயலாளர் தாம்பரம் ரமேஷ், பொருளாளர் வெங்கடேசன், கொள்கை பரப்பு செயலாளர் தனசேகர், மகளிர் அணி துணை செயலாளர் அமிர்தவள்ளி, எழும்பூர் திருவிக நகர் கிளை மகளிர் அணி செயலாளர் தீபா, ஸ்ரீபிரியா உள்ளிட்ட சென்னை கோட்ட நிர்வாகிகள், கிளை பொறுப்பாளர்கள் மற்றும் மகளிர்கள் பெருமளவு கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் புரசை கங்காதீஸ்வரர் திருக்கோவில் பணியாளர் சரண்யா நன்றி உரையாற்றினார்.